வணக்கம் பட்ஜெட் விசாலம். என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துக்கு கூட ஆகாது. அதுக்குள்ளே செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் தான், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காயில் பாதி மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன், நிறைய எடுக்கல, பாதி மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஃப்ரிட்ஜை விட்டு வெளியில் வைக்கிறதா 2 நாள் தான் வைக்க முடியும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஓரளவு 1 மந்த் வரனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவுட் சைடு வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 டேஸ் அவ்வளோதான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. நல்லா இப்போ இதை உப்பும் அந்த மிளகாத்தூளும் நல்லா மாங்காயில் சேர்கிற அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணலனாலும் நம்ம அடுத்தது தாளித்து கொட்டுறப்ப உங்களுக்கு நல்லா இது மிக்ஸ் ஆயிரும். நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி இது கிளிமூக்கு தான் எடுக்கணும்னு இல்லை, மாங்காய் தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வேறு எந்த மாங்காய் கிடைச்சாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும். நல்ல எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரியணும். நல்லா கடுகு பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருக்க வேண்டாம், நம்ம கடாயும் நல்லா ஹீட் இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தய பொடியும் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும், இல்லைனா உங்களுக்கு தீஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயில் நம்ம இப்போ தாளிச்சிருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். தாளித்து இதில் சேர்த்ததோட நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஆல்ரெடி சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், உங்களுக்கு எந்த சாதத்துக்கு வேணாலும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால அந்த மாங்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வேகிறதில்ல, அந்த பச்சை ஃப்ளேவரும் பச்சை மாங்காயில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற இந்த மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.